supporting B model. Why should talk like this? One of the reasons education. Both of them, Dr. Tyagarajan, both of them are like, I call them uncle only. I call them uncle. Me in the generation, you know the teachers. The first 3-4 rows, all are my teachers because they and working. I couldn't understand. Sorry, sir. Sorry, when madam. you were breastfeeding and working on the problem you face. Face பண்ணீங்க. அந்த டைம்ல எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? 3 months leave நான் டீச்சரா இருந்தேன். 3 months leave கொடுப்பாங்க. லாஸ் ஆஃப் பே. சோ நான் 6 months லாஸ் ஆஃப் பே போட்டு நான் 6 months லாஸ் ஆஃப் பே போட்டுட்டு breastfeeding பண்ணேன் குழந்தைக்கு. ஏன்னா என்னோட அம்மா காலத்துல எல்லாம் கண்டிப்பா இங்கிலீஷ் அதான் ஒரே ஆப்ஷன். தாய்ப்பால் கொடுக்கறதா ஒரே ஆப்ஷன், வேற ஆப்ஷனே கிடையாது. எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நான் இந்த சொன்னதுனால சொல்றேன். அவங்க தேர் வெரி 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 டிஃபிகல்ட் பொசிஷன். It's not that they didn't come back to me and தான் திருப்பி வந்தாங்க. பட் வாட் ஹேப்பன் வாஸ், அவங்க சார் நாங்கள் வந்து யாருக்கே சம்பாதிக்கிறோம், இந்த குழந்தையாக தான் சம்பாதிக்கிறோம். இந்த பாப்பா நீ அவங்களுக்கு நாங்கள் திருப்பி ஒர்க்கு ஜாயின் பண்ணா ரொம்ப கஷ்டம் சொல்லி இப்போ ஒவ்வொரு டைம் போக போக ஒர்க் இஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒர்க்கிங் மெத்தட்ஸ்க்காக I don't know because எங்கள் வீட்டில் நாளைக்கு நான் தான் போய் மீன் வாங்கியிருக்கேன், சரா போட்டுருக்குன்னு வாங்கியிருக்கேன். But everything in even to extend, I will சொல்றேன் எல்லாம் போட்டு to be truthful, I don't know. I find out. ஆமாம்மா நான் தான் போய் வாங்கியிருக்கேன். நான் சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த ஹெல்ப் வந்து யூஸ் இல்ல, ஏன் இந்த 2 years வரைக்கும் நீங்க இப்படி கண்டினியூ பண்ணீங்கன்றாங்க. ஆனா அவ குடுக்குறான், அதுல யூஸா யூஸ் இல்லையா? வெரி குட். எனிபடி ஆன்சர் நான் ஆன்சர் பண்ணுறேன். எனிபடி கொடுக்குறோம். So it is better or not better? Yes or no? Not better. Good. Only not good. Usually feed in the night. See, actually more than me, all the gynecologists people are ready here. They'll be able to answer it better. And take on the selfie, whenever child is on 1 to 2 years, that's also one way easy to stop more than the awake feeding. Now, half an hour to 1 hour, Papa வந்து அம்மா கிட்ட breast milk எடுத்துக்கணும். So there is no restriction, as early as possible. There is also mode of delivery. வராத படிப்பாங்க, நீங்க தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். Seven times urine pass பண்ணோம், அப்புறம் பவல் ஒரு breast feed பண்ணா உடனே motion போயிடும். That's the normal. And then gulping, swallowing noisesல இருந்தா இது கரெக்டா feed எடுத்துருக்கு அப்படின்னு தெரியும். அப்புறம் baby sleeps between the feedsனா it is adequately fed அப்படின்னு. How do you increase the milk supply? Nurse frequently. அடிக்கடி கொடுங்க. Give only breast milk. Don't use any pass. சில பேர்லாம் நினைப்பாங்க பிரெஸ்ட் வந்து கீழே தொங்கிடும், ஃபிளாப்பி ஆயிடும்ன்ற மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு சில பேர் ஃபீட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு ஃபீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைசஸ் நம்ம பண்ணலாம், சரிங்களா? முக்கியமா நீங்க ஃபீட் பண்ணும்போது பிரா ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரா போட்டுக்கணும். பிரா போடாம எப்பவுமே இருக்காதீங்க. பிரா போடலன்னா தான் நம்மளுக்கு சீக்கிரம் தூங்கி போறதெல்லாம் இருக்கும். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கால் ஒட்டணும். இந்த 2 கை காதை ஒட்டின மாதிரி வச்சு கை நல்லா ஃபுல்லா மேல போனோம். அந்த கையை தூக்கி நீங்க மேல வைக்கிறீங்கன்னு சொல்லும் போது 2 பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு பிரெஸ்ட் வந்து கீழே இறங்காம இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தொப்பை வந்து உள்ள போகும். இத வந்து ஃபோர்ஸா மேல தூக்கணும். சாதாரணமா தூக்கக்கூடாது, ஃபோர்ஸா மேல தூக்கணும். தூக்குறீங்கன்னு சொல்லும் போது அந்த பிரெஸ்ட் நம்மளுக்கு மேல இருந்தா பாக்கலாம். நீங்க கண்ணாடி பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரெஸ்ட் என்ன வேலை பண்ணுது அப்படின்றது கட்டிக்கிட்டு இதே மாதிரி பின்னாடி பேக்ல கொண்டு போனீங்கன்னா பிரெஸ்ட் என்ன வேலை செய்யுது கண்ணாடியில பாருங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இந்த எக்ஸசைஸ் மட்டும்
இருக்காங்க. So, நான் வந்து I practice cosmetic gynecology. So that is after delivery நிறைய பேருக்கு வந்து breast ரொம்ப தொங்கி இருக்கும், அப்புறம் தொப்பை இருக்கிறது, and then vaginal area வந்து ரொம்ப wrinkled-ஆ இருக்கும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு இப்போ நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். So breast part of it வந்து usually after first and second baby there's a lot of drooping. ரொம்ப தொங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. So first thing is underwire should be avoided for bra. Second thing is அதுக்குன்னு lifting exercises இருக்கு. ஆனா that will take minimum 2 to 3 years to firm the breast. We have creams, we have oils also. Final option is always surgery தான். But ஆனா ஒரு breast will always be lower than the other breast, which is normal. ஆனா if your breast more than 4 cm உங்களோட nipple level if it is too below, then it will look நல்லா இருக்காது பார்க்கிறதுக்கு அப்படின்றதுதான். ஸோ அதுக்கும் we offer lot of treatments. அதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஈஸ்வர் சார் ஃபார் ஆஸ்கிங் மீ டு டெலிவரி. எல்லாருடைய லைஃபும் முடியல. ஆக்சுவலி ஆஃப்டர் 40 தான் லைஃப் ஸ்டார்ட்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி செக்ஷுவலி breastfeeding அப்போ nobody will want to have sexual contact with husband. பிடிக்காது. ஏன்னா வந்து பேபியோட they'll be busy, அந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. But husband will want to approach the mother. So இந்த மாதிரி situations எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கு எப்படி you can feel better. You also should enjoy the sexual life with your husband. After 45 எல்லா பசங்களாம் ஸ்கூல் போயிட்டு எல்லாம் லைஃப் செட்டில் ஆன பிறகு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு லைஃப் இருக்கு. That's my focus actually. Yeah. ஒரு ஜூஸ் இருக்கு, ஒரு பிஸ்கெட் இருக்கு, ஒரு பெரிய சாப்பாடு தட்டு இருக்கு. முக்கியமா இது வந்து அயன் கேப்சூல். ஸோ எல்லா மதர் ஃபீடும் பிரெக்னென்ட் லேடி எல்லாமே சாப்பிடலாம் அயன் கேப்சூல். புரோட்டீன் பவுடர் பாலில் கலந்து குடிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணது இதுதான். இது பிடிச்சிருந்தா எல்லா ஃபார்மசிலையும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அப்புறம் ரோட்டரி அண்ட் இன்னர்வில் உங்களுக்காக ஸ்பெஷலாக சுண்டல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, பிஸ்கட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கால்சியம் டேப்லெட். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு. ஓகே ஓகே ஓகே. Sir, back. வணக்கம். கடந்த 20 வருடமாக இந்த பிஎம் மருத்துவமனை இங்குள்ள இந்த இன்னர்வில் கிளப்புடன் இணைந்து 20 வருடமாக இந்த தாய்ப்பால் வாரத்தை வெகு சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் இந்த ஏரியாவில் உள்ள நிறைய தாய்மார்கள் பலனடைந்துள்ளார்கள். இதை நான் பெருமையாக சொல்கிறேன். ஸோ இப்படி இனி வரும் இந்த தாய்ப்பால் வாரங்களிலும் ஒவ்வொரு வருடமும் இதே இந்த இன்னர்வில் ரோட்டரி இவங்களுடன் சேர்த்து இதே மாதிரி நாங்கள் செய்ய வேண்டும் என்று கடமைப்போம். முதற்கண் எங்களோட மனமார்ந்த நன்றி வசுந்தரா மேம்க்கு. ஏன்னா இது வந்து ஆர்கனைஸ் பண்றது ஈஸியான விஷயமே கிடையாது. இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு அவங்களோட வேலை பலுக்கு நடுவுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளா இதுக்காக வேலை பண்ணுவோம் நாங்க. ஏன்னா மேம் வந்து எங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்து இதுல பலனடையணும்னு சொல்றதுனால எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. மேம் இந்த மாதிரி பண்ணணும், நிறைய உங்களுக்கு ஆசை, நிறைய பேர் நிறைய நல்லது செய்யணும், இந்த மாதிரி தாய்ப்பால் ப்ரமோட் பண்ணணும், நிறைய பேர் இதை கொடுக்கணும். அதனால சிரமப்பட்டு அவங்களோட டைமை வச்சு ஸ்லைட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லைட்ஸ்லாம் ரிப்பீட்டே ஆகாது. தாய்ப்பால் புதுசா இருக்கும். ஆனா கருத்துக்கள் ஒன்னா இருந்தாலும் ஸ்லைட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அப்பப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு உரிய மாதிரி அவங்க நம்மள அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒண்ணு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒண்ணு என்னன்னாக்க மேம் வந்து வர தாய்மார்களுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியான இங்கேயே வந்து நம்மளுக்கு புரோட்டீன் பவுடர், அந்த அயன் டானிக்ஸ், அது தவிர
யோசிப்பாங்க அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும். அதுல கூட ஏதாவது புதுமையா கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி, அந்த தாய்மார்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ எங்க எல்லா இணைவில் கிளப் நங்கநல்லூர் சார்பா மேம்க்கு நாங்களாம் எப்பவுமே ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் இந்த ப்ரோக்ராம்காக. அண்ட் வந்து எங்களோட சார் தியாகராஜன் சாரையும் நான் சொல்லணும். அவரும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இதுக்கு ஒரு பார்ட்டா இருப்பார் இதுக்கு எங்களுக்கு. அண்ட் மேம் கிட்ட நான் இந்த வருஷம் வந்து ஆக்சுவலா இந்த ரோட்டரி சார்பா ஒரு ரிக்வெஸ்ட் மேம் கிட்ட கேட்டிருக்கேன். என்னன்னா மில்க் உயிர் துளி அப்படின்ற இதுல வந்து தாய்ப்பாலுக்கு ஒரு பேங்க் இங்க செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏற்கனவே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ரோட்டரி. நான் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை மெல்லியோட பிரசிடென்டாகவும் இருக்கேன், இன்னையோட பாஸ்ட் பிரசிடென்ட். மேம் கிட்ட பேசியிருக்கேன். கூடிய விரைவில் நங்கநல்லூர்ல மேம் வந்து இந்த உயிர் துளி அப்படின்ற இதை ப்ராஜெக்டை கொண்டு வர போறோம். இங்க வந்து மில்க் பேங்க், இப்ப ரத்தத்துக்கு வந்து எப்படி வந்து பிளட் பேங்க் இருக்கோ அந்த மாதிரி இங்க தாய்ப்பாலுக்கு வந்து ஒரு பிளட் பேங்க் வந்து ஐ மீன் ஒரு பேங்க் மில்க் பேங்க் வைக்கணும்ன்றது எங்களோட ஆசை. மேம் வந்து நான் அதை கொடுத்து மேம் கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன். மேம் கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணி கூடிய விரைவில் அதை ஆரம்பிக்க போறாங்க. கொடுத்ததுனால அழகு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்த கம்ப்யூட்டர் இதில் வந்து எல்லாமே இந்த ஃபீடிங் பாட்டில் கொடுத்துட்டு அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. இது ஒரு மருத்துவரை எப்படி பார்க்கணும்? இல்லை, இது வந்து ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அவங்கவுங்க கம்ப்யூட்டரில் வேலை பண்ணி சம்பாதிக்கிறது இம்பார்ட்டன்ட். அதே டைமில் ஆஸ் அ மதர் வந்து அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த குழந்தைக்கு நிச்சயம் 6 மாதம் கொடுக்கணுன்றது இன்றைய எங்களுடைய கருத்து. இதை நாங்கள் 20 வருஷமாக சொல்லிட்டு வரோம். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வேணாலும் கொடுக்கலாம், அது அவங்களோட இஷ்டம்ன்றதையும் நாங்கள் எடுத்து வருகிறோம். அதனால இதுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு போது தான் இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான். இப்போ லேட்டஸ்டாக என்ன வந்திருக்குன்னா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ் வந்து அந்த மில்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னைக்கு எங்களோட குழந்தை டாக்டர் அதை வந்து எப்படி 12 hours வரைக்கும் வச்சிருக்கலாம், அதை எடுத்து 4 hours வெளியில் வச்சுட்டு பேபிக்கு கொடுக்கலான்ற ஒரு கான்செப்டை வந்து இப்போ கொஞ்சம் வருடமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பட் இப்போ இவங்க ரோட்டரி பிரசிடென்ட் சொன்ன மாதிரி இந்த மில்க் பேங்க் அப்படின்றத ஒவ்வொரு ஏரியாலையும் வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸி. யாருக்கு எக்ஸஸ் மில்க் இருக்கோ அவங்க போய் ஸ்டோர் பண்ணி அதை எப்படி ரத்தத்தை தானமாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மில்கையும் தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்லேயும் அவங்க வந்து அந்த மில்கை ஸ்டோர் பண்ணுற வசதி இல்லைன்னா அந்த பேங்க்ல போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈவினிங் அதை எடுத்துட்டு அவங்க குழந்தைங்களுக்கு வேலையும் பார்த்துக்கலாம். அதே டைம்ல மில்க் ஃபீடையும் கண்டினியூ பண்ணணும். ஒவ்வொன்றும் புது விதமாக இருக்கு. இளம் தாய்மாராக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களோட அம்மா பாட்டி அப்படியா இருந்தாலும் அவங்களுக்கும் பயனுள்ள சில தகவல்கள் அவங்க அறிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அது இல்லாமல் நாங்களும் இந்த வாரத்தை கொண்டாடல தாய்மார்களோட வந்து மிகவும் பெருமையோட இந்த கலந்து கொள்வதற்கு இன்னர்வில் மெம்பர்ஸ் எல்லாரும், அதாவது நாங்கள் எல்லாருமே லேடிஸ் தான் இந்த கிளப்பில். அப்படி இருக்கும்போது இதில் கலந்து கொள்றதுல எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களது அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது நாங்கள் கொண்டு செல்வோம் என்று கூறி என்னோட உரையை முடித்துக்கொள்வேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.